சம்போ சங்கர மகாதேவா ஹர ஹர நாராயண நாராயண. நாரதரே வந்த வேலை வாமா அவரும் நல்ல எல்லா மணிங்களும் தான். பெண்ணே, யார் நீ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். நான் ஒரு திரிலோக சஞ்சாரி. நான் இதற்கு முன்னால் உங்களை இங்கு பார்த்ததே இல்லையே. நான் 3 உலகையும் சுற்றி வருபவன். என் பெயர் நாரதர் என்று சொல்வார். அப்படியா? நாரத முனி என்பர். பெண்ணே, உன் பெயர் என்ன? என் பெயர் வள்ளி. உன் தாய் தந்தை யாரோ? நம்பிராஜன். நம்பிராஜன், நங்கை மோகினி. எந்த ஊரோ என்ன பேரோ நீ எனக்கு சொல்வாய். இச்சை கொண்டேன் கேட்பதற்கு அலட்சியமாகாது. அழகிய வேள்வி மலை சிற்றூர் நம்பிராசன் வளர்த்தெடுத்த தாயாரோ நங்கை அவள் மோகினி. இன்னும் மனமானதோ ஓ இன்னும் மனமானதோ சொல்லு இச்சை கொண்டேன் கேட்பதற்கு அலட்சியமாகாது. பின்னே சொல்லுங்கள். உன் பெயர் வள்ளி என்று சொன்னாய். தாய் தந்தை நங்கை மோகினி என்றாய். அவர்கள் உன்னை பெற்றவர்களா? என்னை வளர்த்தவர்கள். அதான கேட்டேன். பெத்த தாய் தந்தையா இருந்தா ஒரு வலுச புள்ளைய இந்த மாதிரி அத்துவான காட்டுல கிளிமுடுக்கு போடுவாங்களா? போடவே மாட்டாங்க. என்னை எங்கள் குலவழக்கப்படி இங்கே காட்டிற்கு கிளி விரட்ட அனுப்பினார்கள். கல்யாணம் ஆன வயசுல இந்த மாதிரி அத்துவான காட்டுல நிக்கி விட்டுருக்காங்களே, இது அநியாயம் இல்லையா? பேசாம நான் ஒரு பையனை சொல்றேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, ரொம்ப சிறப்பா வாழலாம். நீங்கள் பேசுவது சரியில்லை. ஒரு பெண்ணிடம் இப்படி பேசுகிறீர்கள். இதற்கு உங்களுக்கு சரியாக படுகிறதா? எங்க வீட்டில் 3 வருடமாக ஜாதகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம வசவு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஐயோ, முதல்ல என்னைக்கு இந்த ஜாதகத்தை தூக்கி எறிகிறாங்களோ அப்பதான் நம்ம வசவு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும். கண்டிப்பா. ஆவர கல்யாணம்லாம் ஆகாதே போயிருது. ஆவர கல்யாணம் கூட கடிச்சது வர டைம்ல கூட திருப்பி கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? சரி, இந்த பரனை பற்றி ஒரு பாட்டை பாடி விடுவோமா? ஆகட்டும். அடுத்து வருகின்ற ஒரு பாடல். அந்த பரன், அந்த வள்ளியாகப்பட்டது குறவரின வழக்கப்படி திணைப்புணத்திலே பெண்கள் தான் காவல் காக்க வேண்டும். அவர் எப்படி காவல் காக்கிறார் என்பதை பற்றி ஒரு பாடல். வித்துரிமை கால்நாட்டி. இது வேறு மேற்கு மாவட்டங்களை செம்பவள கால்நாட்டி என்று பாடுவார்கள். நம்ம இதில் வித்துரிமை கால்நாட்டி என்று பாடுவோம். இப்பொழுது அந்த பாடல். பாட்டின் முதவரி எது தெரிஞ்சதோ அதுதான் பாட்டு. தன்னே நானே நன்னாம் தன்னம் தானே நன்னே நானாம் தன்னம் தானே நானே நன்னாம் தன்னம் தானே நன்னே நானாம் யார் தன்னே நானே நன்னாம் தினம் தானே நன்னே நன்னாம் தன்னம் தானே நானே நன்னாம் தினம் தானே நன்னே நன்னாம் செய்ய விட்டுருமை கல்லாட்டி நல்ல வெந்ததங்கை வெள்ளை ஊட்டி சைச கம்மலை போல் மேல் தளவி அங்கு மேல ரத்ன கொடி வரவி செம்பவல காலாட்டி அந்த சிறந்ததங்க வலை ஊட்டி கம்மல பொன்மணி பரவி அங்கு முத்து ரத்ன கொடி வரவி செய்ய தெற்கு திசை வாத்திடுவாள் வள்ளி தெய்வங்களை கும்பிடுவாள் நல்லவ கூமாய் வரடேறி அங்கு பாவை வள்ளிகளை மெடுக்க செய்யார் பருத்த குமிழாணி வைத்து அந்த பாதம் வைக்கோரேணி வைத்து பாதம் வைத்தார் அந்த பாவை வள்ளி கூறமாது செய்ய அண்ணங்குயில் இசை பாட 2 பெண்குயிலும் இசை பாட இந்த சோலை இளங்குயில் பாட 2 தொகை மயில் விரித்தாட செய்யார் 1000 பேரோடியுடன் அந்த அருகிலிய வள்ளிமாடே அன்னர் செய்த பரனருகே அவள் அலோலம் பாட வராள் நன்னே நானே நன்ன
பெண்குயிலும் இசை பாட இந்த சோலை இளங்குயில் பாட ரெண்டு தோகை மயில் விரித்தாட மாதுக்கு ஏற்றதொரு அந்த மத்தாபுரவிக்கை மின் மாதுளம்பு மேனியிலே அந்த மாரிடை பதக்கம் என்ன செய்ய அலோலம் அலோலம் என்று அம்மன் வள்ளியிலி மிடுக்க அட அவ்வானத்தில் மாமுனிவர் அங்கு அலோலம் சத்தம் கேட்டு சின்ன சின்ன பல் பொறுக்கி அந்த சிங்கார கவன் எடுத்து அந்த செம்பவளப்பாரன் மீது அவர் சுழற்றுகின்றால் கவனதனை செய்ய எந்த கவன் மாறாமல் வள்ளி ஏழை முகம் தோணாமல் அந்த நீதி முறை தவறாமல் வள்ளி நித்தங்கதிர் கொய்யாமல் தாதியரை பிரியாமல் வள்ளி சாத்திரங்கள் வலுவாமல் நீதிமுறை தவறாமல் வள்ளி திக்கங்கதிர் கொய்யாமல் செய்ய கைவளையல் கலகலனு அந்த கழுத்தண்டை தான் ஜொலிக்க அட மிகுலுங்க இடை குலுங்க அந்த மெனி எல்லாம் தாங்குலுங்க விரலிட்ட மோதிரங்கள் அந்த வெகுஜரம் தான் ஜொலிக்க வெகுஜரம் தான் ஜொலிக்க அவள் இசையினாலே கவன் எடுத்து அட எந்த கவன் மாறாமல் வள்ளி ஏழை முகம் தோணாமல் இந்த நீதி முறை தவறாமல் வள்ளி நித்தங்கதிர் கொய்யாமல் தங்கத்தினால் கவன்கள் செய்து அந்த தாமிரத்தால் குண்டுருட்டி அந்த தாமிரத்தால் குண்டுருட்டி அந்த தையல் அவள் வீசினாலே செய்ய வெள்ளியினால் கவுன்கள் செய்து அந்த வெங்கலத்தால் குண்டுருட்டி குண்டெடுத்து காவனில் வைத்து வை வீசி எறிகிறாளே வள்ளி வீணை குணம் காக்க அந்த வரகதிர்கள் தான் சிறக்க அந்த வேள்வி மலை சுற்றி முடி அந்த விரைவுடனே வந்தாரே செய்யதன் நன்னே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நனம் தன்னம் தானே நானே நன்னம் தன்னம் தானே நன்னே நனா ஜானகியோ பார்வதியோ இவள் பாண்டவரின் திரௌபதியோ மேனகையோ ஊர்வசியோ இவள் பின்னில் வந்த மாமதியோ செய்யதன் நன்னே நானே நன்னாம் தன்னம் தானே நன்னே நனம் தன்னம் தானே நானே நன்னம் தன்னம் தானே நன்னே நனா தகுதிகிதோம் திகிதிகிதோம் தாதா